இம்மா பிச்சை போடுங்க சார், பிச்சை போடுங்க சார், தர்மம் போடுங்க. கரும்பாட்டூர் சர்ச்சுக்கு ஜீசஸ் வராங்களாம். தர்மம் போடுங்க சார், சார் தர்மம் போடுங்க சார். பார்க்க பிசினஸ் மேன் மாதிரி இருக்கிறீங்க, பிச்சை போட்டு போங்க. 10 ரூபாய் இல்ல. 10 ரூபா இல்லையா? 10 ரூபா இல்லாம எதுக்கு சார் வாரீங்க? ஜிபே தான் பண்ணுங்க. ஜிபே இருக்கு அன்னைக்கு கோடு மாத்திரம் தான் இருக்கு. கோடு மாத்திரம் இல்லையா? கார்டை வச்சுட்டு இந்த காலத்துல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ண கோடை வச்சு என்ன சார் பண்றீங்க? கோடை வச்சு என்ன சார் பண்றாங்க? கோடு இருக்கா? கோடு இல்ல. நான் ஜீசஸ் பார்க்க வந்திருக்கேன். பஸ் நான் ஜீசஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு தரேன். 10 ரூபா இல்லாம எதுக்கு சார் வாரீங்க? நான் அமெரிக்கால இருந்து 4 ஃபிளைட்டு பிடிச்சி ஜீசஸை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன். பஸ் ஜீசஸ்க்கு கொடுத்துட்டு தரேன். ஜீசஸ்க்கு என்ன கொடுக்க போறீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வரேன். 1 லட்சம் ரூபாய் வைக்க தெரியுதுல்ல, ஒரு 10 ரூபா கொண்டு வர மாட்டீங்களா? கேஷ் இல்ல, ஒன்லி ஜிபே. டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜியோ தெரியல. இப்போ உள்ள டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாமோ? பிச்சை போட்டு போங்க சார். சார் நில்லுங்க, ஜீசஸ் வரட்டு. ஜீசஸ் வரட்டா? விடுங்க வரட்டு. அந்த தரேன். 10 ரூபா தாங்க சார். ஒன்லி ஜிபே தான் இருக்கு, கேஷ் ஆட்ல. பேண்ட் எல்லாம் அழுக்காயிரம் தொடாதீங்க டாட்டி. பேண்ட் அழுக்காயிருமா? அப்போ நீங்க ரொம்ப ஒழுங்கா? ஆமா, டோன்ட் டச் இருக்கீங்களோ? எவ்வளவு பெரிய பேண்ட் உங்களுக்கு தெரியாமோ? கொடுக்க முடியலன்னா போங்கயா, நிக்காதீங்க. இந்த 20 ரூபா வச்சுடுங்க, நான் உங்களுக்கு பிச்சை தரேன். 10 ரூபா இல்லாம எதுக்கு இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஆக்டர், நீங்க வந்து பிச்சை கட்டிட்டு இருக்கீங்க. டைரக்டர் நீங்க பிச்சை கொடுங்க. ஆமா, ஒரு ஆட்டோகிராஃப். போதும் பிச்சை போட்டு போங்க சார். அவியெல்லாம் சும்மா ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. போற இடத்துலலாம் தட்டை தூக்கிட்டு வந்துடுறது. போற இடத்துலலாம் தட்டை தூக்கிட்டு வராம கொஞ்சம் சும்மா இருக்கு. வரட்டு. யார் வரட்டு? ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். எப்போ வருவார் ஜீசஸ்? இப்போ வருவாரு, வெயிட் பண்ணுங்க. ஜீசஸ் யாருன்னு தெரியுமா? தெரியாதே. யாரு? வந்தோன்னு பாருங்க. சும்மா தட்டை தூக்கிட்டு வந்துட்டா தெரியா செய்வோம். பாருங்க. 10 ரூபா இல்லாம வந்துகிட்டு தட்டை தூக்கிட்டு வரோம். தட்டை தூக்காம ஒன்லி ஜிபே. ஜிபே டெக்னாலஜி. சொல்லுங்க டெக்னாலஜி. டெக்னாலஜி என்ன டெக்னாலஜியோ தெரியல. அண்ணா பாரு, அரசியல்வாதி வராது. ஆட்டோகிராஃபி தான் வாங்க. வணக்கம் 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 சார். பிச்சை போட்டு போங்க சார். தர்மம் போடுங்கய்யா. தர்மம் போடுங்க சார். யாரும் 10 ரூபா கண்டு தெரியல பாக்குறான். ஆனா கரெக்டா ஏற்றி பிடிக்கிறான். எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு ஃபேக்டா. ஃபேக் பெகர்ஸ். ஃபேக் பெகர்ஸா? ஒரு 10 ரூபா போட்டு போங்க பாப்போம். அவங்களாம் திரும்பி பார்த்தாங்க, நீங்க திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏட்டிக்குள்ள பேண்ட் போட்டுருங்கய்யா. பேண்ட்டுக்குள்ள ரோ மாட்டிக்கிட்டு ஏட்டியா ஊத்து வச்சிருங்க. பேண்ட் தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும். எப்படி நான் உள்ள ரூபா தர முடியும்? என்னையா நீங்க கொஞ்சம் யோசித்து பேசுங்க. பிச்சைக்காரங்க நீங்க கொஞ்சம் அறிவோடு இருப்பீங்கன்னு பார்த்தா என்னையா நீங்க? பிச்சைக்காரங்க எல்லாரும் அறிவோடையா இருக்காங்க சார். அப்ப இதுக்கே பிச்சை எடுக்க வரீங்க? அறிவில்லடா. சார் நீங்களா? ஒரு ஆட்டோகிராஃப் போட்டோ எடுக்கிறியப்பா. என்னப்பா நீ போட்டோ எடுத்து ஆட்டோகிராஃப் போட்டோ எடுக்க? ஓகே சார். பிச்சை போடுங்க சார். சார் நான் ஒரு பிசினஸ்மேன். கடவுளா, என் ஜீசஸை பார்க்க வந்தேன்ப்பா. அவியல விட்டு தள்ளுங்க. எனக்கு நான் பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். கம்பெனி டாட்டி காய். டாட்டி காயா? டோன்ட் டச் மீ. 10 ரூபா இல்லாம டோன்ட் டச் மீங்கிறீங்க. எல்லாம் கேஷ் இல்ல, ஜிபே. நான் பிசினஸ் நடத்திட்டு வரேன். கம்பெனி ரொம்ப அடிபட்டு வந்துருங்க. கொஞ்சம் ஃபண்டு தாங்க. நான் ஆஃபீஸு போனோன்னே முதல்ல உங்களுக்கு தான் ஃபண்ட் அனுப்பேன். கவலைப்படாங்க. என்ன ஒரு 10 ரூபா தந்துருப்பாங்க சார். தாங்க 10 ரூபாயில இவங்களுக்கு 2 பெட்டு வாங்கி கொடுத்துருவோம். சரி கொடுத்துருங்க. பார்த்து பத்திரமா பண்ணுங்க. ஆமா. யார் தரா? எங்க கம்பெனில இருந்து தாரோம். கொஞ்சம் குவாலிட்டி குறைவா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி சரியா இருக்கும். 10 ரூபா இல்லாம வந்திருக்கிறீங்க. ஒன்லி
அதான் அவன் ஃபோனில் ஜிபே அதெல்லாம் இல்லாமல் வச்சிருக்கான்ப்பா. உனக்கு தருவான் 10 ரூபாய் 2 படி, கவலைப்படாத. உனக்கு நிம்மதியை உறக்கம் தானே வேணும். என்கிட்ட கூட 20 ரூபா இருக்கு, அவர் 10 ரூபா இல்லாம வந்திருக்காரு. தம்பி என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது தம்பி. நான் இப்போ வேட்டை எப்படி எடுத்தேன்னு வையா, பேண்ட் தெரிஞ்சிடும். என்ன நீ இப்படி தெரியாம பேசாத தம்பி. கஷ்டத்துல நான் இருக்கோம், நீ வேற வந்துட்டு 10 ரூபா தாங்க 10 ரூபா தாங்கலாம். என்னத்த தம்பி நீங்களும் வேட்டையை கலத்திட்டாங்க. தம்பி அதிகமா கேட்பீங்க, மான மரியாதைலாம் காத்துல பாக்குறோம் தம்பி. என்ன பறந்துட்டு தான் இருக்கு. 10 ரூபாய் இல்லாம நான் வந்துட்டேன் தெரியாம. வேட்டையில வேற பேக்கெட் வைக்காம விட்டுட்டான் அந்த கம்பெனிக்காரன். நான் என்ன தம்பி பண்றது? கம்பெனியா தான் முதல்ல இழுத்து மூட வேண்டிய நிலைமை இது. வேட்டையில பேக்கெட்டா? யாருக்கா இந்த காலத்துல? இது என்ன கம்பெனி வேட்டி? எம்ஆர்எஃப் கம்பெனி தம்பி இது. அதனால கொஞ்சம் பேக்கெட் ஏதோ சரியா இருக்காது பாத்துக்க. அந்த பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போங்க சார். தம்பி உடனே நான் சொல்றது புரியலையா? இதை பாரு தம்பி, நான் இப்போ வேட்டி கூட இப்படி கையை விட்டேன்னு வையா, வேட்டி இப்படி பறந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்துவாங்க தம்பி. பேண்ட் நீ ஏன் தம்பி புரியாத? சூடு சொரணம் ஒன்றும் இல்லல்ல. சூடு சொன்னாலும் இருக்கிறனால தான் தம்பி நான் என்ன உனக்கு ரூபாய் தராம இருக்கேன். நீ வேற புரியாம பேசாத தம்பி. சார் நீங்க வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துடணும் எங்க கம்பெனிக்கு. தம்பி அதை நீ ஆக்டர் செல்வராஜ் அவங்கள்ட்ட போய் கேளு தம்பி. நான் உனக்கு அட்வர்டைஸ் பண்ணலாம். நான் வந்து அரசியல்வாதி. அதை நீங்க எடுத்து அட்வர்டைஸ் கொடுத்தாதான் கொஞ்சம் கவர்மெண்ட் நான் பேசுறேன். அக்கௌண்ட்ல நிறைய ரூபாய் இருக்கு பாத்துருங்க. இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஒன்னும் தெரியல. நமக்கு தான் எல்லாம் தெரியும். சும்மா 10 ரூபாய் தான் 20 ரூபாய் தான். இந்த காலத்துல கையில 1 ரூபாய்க்கு முடியல. இவன மாதிரி பட்ட திருட்டு தீவிரவாதியா அவ்வளவு அள்ளிட்டு போயிருவாங்க. அதான் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. யாரை பார்த்து திருட்டு தீவிரவாதிங்கிறீங்க? நீங்க தான். உங்களை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. தள்ளி போங்க. தள்ளி போங்களா? நீங்களே தள்ளி தான் நிக்கிறீங்க. கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க பார்ப்போம். நம்ம இப்ப கடவுள் ஜீசஸ் வருவாரு, நம்ம வழி தள்ளினு பாப்போம். வருவாரு. காவேரி குமாரனே எனக்கு இறங்கும், காவேரி குமாரனே எனக்கு இறங்கும், காவேரி குமாரனே எனக்கு இறங்கும். தம்பி இரு நாங்க முதல்ல பார்த்த வரைக்கும் சொல்லு. தாவீதுன்னா அவர் எங்க தம்பி கொண்டு இறங்குவாரு. ஐயோ நீ வேற. ஜீசஸ் ஜீசஸ் எனக்கு எனக்கு என் கம்பெனி கொஞ்சம் விஷயம். எனக்கு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது ஆண்டவரே. என் கூட கொஞ்சம் சேருங்க ஆண்டவரே. அடுத்த எலெக்ஷன்ல நம்ம நிச்சயமா ஜெயிச்சிடலாம், கவலைப்படாங்க ஆண்டவரே. கை கை கொடுங்க ஆண்டவரே. நம்ம கை கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டானது மாதிரி தான் ஆண்டவரே. கை கை கையை விடு. அரசியல்வாதி நீ என்னை தடுக்கிறியா? ஆண்டவரை பார்க்க விடாம. ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவர். அரசியல்வாதி எனக்கு ஒரு மரியாதை இல்லை. நீங்களும் ஏதாவது பாருங்க. ஹலோ டீச்சர்ஸ், நீங்க என்னோட கம்பெனிக்கு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துடணும் பார்த்துக்கோங்க. யார் எழுது பார்க்க விட மாட்டேங்க. எடுத்துறீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துடணும் கம்பெனிக்கு. ஆண்டவரே உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னோட பிஸ்னஸ்க்கு நிறைய ரூபாய் பார்த்துங்க. 5-6 பில்டிங் கட்டணும். ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பில்டிங், கரும்பாட்டூர்ல ஒரு பில்டிங். காசுலாம் கொஞ்சம் இல்லை. இவைய வேற என்னைய சீப்பா நினைச்சிட்டா பார்த்துருங்க. கொஞ்சம் ஃபண்டு தந்தா நல்லா இருக்கும். அப்ப நீங்களே ரூபா இல்லாம தான் இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் எல்லாம் ஜிபேல இருக்கு. ஜிபேல இருக்குன்னா எடுத்து கெட்டுங்க. நாகர்கோவில்ல கட்டணும், கரும்பாட்டூர்ல கட்டணுங்கிறீங்களா? அது கெட்டலாம். அதோட பெருசா கெட்டணும்ல, அதான் கொஞ்சம் ஃபண்டு கேட்டிருக்கேன். நீங்க சும்மா ஆடாங்க இருக்கா. இவன் 5-2 எல்லாம் அல்ல கையை கொட்டி வந்துட்டு ஜீசஸ் எனக்கு தாங்க, எல்லாத்தோடையும் எனக்கு தாங்க. நீங்க ஒரு 10 ரூபா தந்துட்டு போங்க. நான் கொஞ்சம் கழிச்சுட்டேன். நான் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வச்சுருக்கேன். நான் தாரேன். எனக்கு இப்போ கொஞ்சம் 2 லட்சம் தாங்க. நான் 1 லட்சம் தாரேன். எனக்கு அக்கௌண்ட்ல கொஞ்சம் ஏற்றி விடுங்களா? குமாரனே எனக்கு இறங்கும். இங்க வா, உனக்கு என்ன வேணும்? வா. நான் பிறந்தலேருந்தே குருடனா இருக்கேன், எனக்கு பார்வையிடணும். இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியும். இன்னே எச்சரிக்கப்பட்டா இப்போ உனக்கு கண்ணு தெரியும் பாரு. வானம் தெரியுது, மக்கள் எல்லாம் தெரியுறாங்க. நான் பார்வையடைந்து விட்டேன்.
ஆண்டவரே இது நியாயம் ஆண்டவரே. கண்ணு தெரியாதவங்கள நீங்க கண் பார்வை கொடுக்குறீங்க, கட்சியில் வந்து எனக்கு ஃபண்டு என் கட்சியில் வந்து சேருங்க ஆண்டவரே. அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பா எலெக்ஷன்ல நம்ம தான் ஆண்டவரே. நான் உங்களை கண்டிப்பா வேட்பாளருக்கு MP MLA என்ன வேணாலும் ஆக்குறேன் ஆண்டவரே. நீங்க என் கட்சியில் வந்து சேருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே. யார் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டால் எடுத்துற மாட்டேங்கிறேன் மாஸ்டர்.